வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டருடைய பணி நியமனங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்பொழுது உங்களுக்கு வரும்? அனைவருமே இதை ஒன்னதாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள் அனைவருமே எப்பொழுது எங்களுக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும்? இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இதோ இன்னும் சற்று நேரத்துல வருமா அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்த்த நேரத்துல ஒரு 700 பேருக்கு பாத்தீங்கன்னா பெண்டிங்ல வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 2500 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டாங்க. முதற்கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் 2500 பேருக்கு போயாச்சு. மீதி மாவட்ட வாரியா ஒரு 700 பேர் பாத்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்? இதுதாங்க இப்ப எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் கேட்கப்படுகின்ற ஒரே கேள்வியா இருக்கு. சார், இப்ப தேர்தல் விதிகள் எல்லாமே வந்துருச்சு, இதுக்கப்புறமா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா அப்படின்ட்டு சில தரப்பினர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா ஆல்ரெடி போஸ்டிங்ஸ் போட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒரே முட்டுக்கா இன்னும் கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே பகுதி அளவு ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி ஒரு 10% பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு 100% உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு நீங்க தயாராகிக்கோங்க. உங்க அருகாமையில் இருக்கிற மருத்துவ மனையை அருகி நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை பெற்று தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்க அருகாமையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு இப்பந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், டிரைவிங் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 28,000 ரூபாய் டிடி, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலாம். ஸோ மெரிட் லிஸ்ட்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, அவர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் கொடுத்துருக்காங்க. என்னை விட மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நான் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வரும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ஒரு அறிவிப்பு, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இப்பந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப போறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம். ஸோ இதற்கு இப்பந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணி நியமனங்கள் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து பேட்சு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழை பெற்று வைத்து அதன் பிறகு அதை கொண்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் காட்டி கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது இருந்தால் தான் 2026 உங்களுக்கு பணிக்கு செல்ல முடியும். ஓகேங்களா? 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.